திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் திரு க சேகர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பெறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனிய கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்போரு தீரல் புய மதையானை மத்தல வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேலே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இவமாகியே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம் வாய்மை வைத்த வாய்மை வைத்த நால்வர் சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னும் நான்மறை. சொல்லுங்கய்யா. வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரம் திருவாசகம் உய் வைத்தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். போலாங்கய்யா. சிவாயனம். இன்னைக்கு திருநீலகண்ட திருநட்சத்திர நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். எல்லாமே நல்ல நாள் தான் நமக்கு. இது வந்து மிக சிறப்பு நாள் என்று சொல்லலாம். ஒரு அடியார்களை வந்து போற்றக்கூடிய நாள் தான் ஒரு திருநாளாக நம் சைவர்களை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வந்து அது ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள், அதாவது எளிமையான பொருள், ரொம்ப வந்து ஒரு கடுமையாகவோ இல்லை. ஏன்னா பாடல் பிடித்தால் வந்து பொருள் எல்லாருக்கும் புரியாது. அதனால ஒரு எளிமையான பொருள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பொருளை வரைந்து தொகுப்பாக கற்புலன்கள்ல போட்டு வர, தொடர்ந்து அதை வந்து ஆண்டுதோறும் கற்புலன்களையும் போட்டு
நம்ம முகநூல்கள்ல எல்லாம் பகிர்ந்து வருகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு 400 பேரு இப்ப இன்னைக்கு முகநூல்ல போட்டிருக்கேன்னா, ஒரு எல்லாருக்கும் வந்து பகிர்ந்திருக்கேன் வேற. கிட்டத்தட்ட ஒரு 30, 40 குழுக்கள்ல அதாவது தனித்தனியா ஒரு 10,000, 20,000 பேர்லாம் இருக்கக்கூடிய குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா? சைவம் சார்ந்த பகிர்ந்திருக்கேன். ஆனா, அங்க நுகர்வதற்காக உள்ளே வந்தவர்கள் ஒரு 400 பேரு. 400 பேர்ல அதிக ஆசையில 40 பேர் முழுமையாக படித்திருந்தால், அது வந்து பெரிய ஒரு இதா இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கு மக்களுடைய இது. கடவுள் அருள் இல்லையா? இல்ல இவர்களுக்கு வந்து ஞான நாட்டம் இல்லையா என்பதே தெரியவில்லை. அது வந்து அம் உரை விளக்கத்த வந்து எழுத்து வடிவாக மட்டும் இல்லாம, நேரடியாக பேசியும் அதை பதிவு செய்திருக்கிறேன். இன்று கூட என்னுடைய கோமல் காசேகர் முகநூல்ல பண்ணியிருக்கேன். அதிகமாக இல்லை. எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியும். எத்தனை பேர் பயன்கொள்கிறார்கள் நம்ம வந்து படைக்கக்கூடிய விருந்துன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல இது இருக்குன்னா, இறைவனோட திருவருள் வந்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இந்த வகுப்பை இந்த இந்த வாரம் பார்க்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு அற்புத வரலாறுலயே வந்து உச்சகட்ட நிலை எப்படி வந்து ஞானசம்பந்தர் எதற்காக பிறந்தாரோ மேதினியில் சமன்கையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி அறனடியார்பார் ஊதி சாதனம் போற்றல் பெற செய்யாது ஒழியக் கண்டு ஏதமிழ் சீர் சிவபாத இருதயர்தான் இடர் உழந்தார். அதனாலேயே வந்து ஒரு புனைமொழி காதலனை பெற வேண்டும் என்று தில்லையிலே ஆடக்கூடிய சிற்றம்பலவருடைய தூக்கிய திருவடியை வந்து உள்ளத்திலே பதித்து, அப்படி வேண்ட அப்படி அவதாரம் அவதரிக்க செய்யப்பட்டவர் நம்ம ஞானசம்பந்த பெருமான். அவருடைய பிறப்போட எதற்காக வந்து பிறப்பிக்கப்பட்டாரோ, அந்த ஒரு காரணம் இங்கே நமக்கு நிகழப்போகிறது. நம்ம ஆளுகள இன்னைக்குமே முழுநீர் பேசல. பெரிய வெட்கக்கேடு சைவர் வாழகள் குலத்துல ஒரு நான் நெறைய வந்து அதாவது பிராமணர்கள் இல்லாத சைவர்கள் இல்லத்தெல்லாம் போயிருக்கேன். சைவ வழி வழியாக சைவர்கள். நான் இப்ப மட்டுமா என்ன ஏர் முன் கழிக்காம நான் என்கிட்ட கேட்கிறாரு இல்லையா? எங்க அப்பா, எங்க அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா எல்லாருமே உங்களுக்கு அடிமை தானே வழி வழியா வந்து அவர் திருமணம் போனா ஒரு சீதா வருது. மீண்டும் சமயத்தை சார்ந்தமே கிடையாது. ருத்ராக்கும் ஒரு ஒரு பெருமை அணிந்து எப்பொழுதும் இலங்கும் திருநீரு விளங்கும் மாறு அணிந்து மங்காமல் பூசி மகிழ்வோரமைகளை எப்பொழுதும் மங்காமல் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி வந்து திருஞான சம்பந்த பெருமான் பட்டியலிட்டு அதோட பெருமைகளை பட்டியலிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்ப நீக்கத்தை பட்டியலிட்டு அந்த முழுநீர் அணிவதால் ஏற்படக்கூடிய இன்ப ஆக்கங்களை எல்லாம் பட்டியலிட்டு உலகோருக்கான இந்த பாண்டியன்கான அமைச்சர் குலச்சிறையாராக இருக்கட்டும் அங்கு எதிர் புறப்புற சமயத்தார்களுக்கான அரசு அவையில இருக்கக்கூடியவர்கள்லாம் காண பறைசாற்றி அவருடைய வெப்பு நோயை தீர்த்தார் இல்லையா? ஏன்னா எழுத்தாலேயோ உரையாலேயோ சொன்னா நம்ப மாட்டான்னு சொல்லி இப்படி வந்து ஒரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லி இப்படி பறைசாற்றிய பிறகும் சைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு திருமுறைக்கு வரேன் திருவாசகம் முற்றுதலுக்கு வரேன் எல்லாம் பண்ணிட்டு இப்ப பூசிக்கொள்வதில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு இது அதெல்லாம் வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு திருநீட்டின் பெருமைகளே. விதியியலாதார் என் செய்வார்? விதியில்லாதார் வெஞ்சமனர் சாக்கியர் என்ற இவர்கள் மதியிலாதார் என் செய்வாரோ வழிவளம் மேயவனே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இந்த வழிவளத்துல ஞான இவர்கள்லாம் விதியில்லாதார் அப்படின்னு விதியில்லாருன்னா நீங்க வந்து சைவ அதாவது இந்தியாவுல பிறக்கிறது பெருமை. அது வந்து கிடைத்த பெரிய பேரு. வேத நெறியில வந்து பிறக்கிறது அதை விட கிடைத்த பெரிய பேரு. அதை விட வந்து தெள்ளி வழித்தெடுத்த ஆகமங்கள் இருக்கக்கூடிய திருமுறைகள், தமிழ் திருமுறைகள் இருக்கக்கூடிய தமிழிலேயே சாஸ்திரங்கள்லாம் அந்த வேதங்கள் எல்லாம் சாஸ்திரங்களாகவும், திருமுறைகளாகவும்
நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாதம் செய்த தென் திசையில் பிறப்பதற்கு தவம் புரியணும். அதுலயும் வந்து சைவர்கள் வந்து சைவ முறையில வந்து சைவ உணவு முறையில் இருக்கக்கூடிய குலத்துல வந்து பிறக்கிறதுக்கு பெரிய தவம் செய்திருக்கணும். அது அல்லாம அசைவமும், சைவ உணவும் கலந்து உண்டாலும் சிவ வழிபாட்டு நெறியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த குலங்கள்ல வந்து பிறப்பதற்கும் வந்து பெரிய தவம் பண்ணியிருக்கணும். அப்படி செய்திருந்தும், ஒரே காமிய வழிபாடு. எனக்கு வாழ்வியல்ல வந்து பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நெறைய செல்வங்கள் வேணும், எங்களுக்கு நீடித்த ஆயுள் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், வாழ்வியல் துன்பங்கள் எதுவும் வரக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காகவே மட்டும் ஒரு காமிய வழிபாடு மட்டும் வந்து அது தொடக்க நிலையில் இருக்க வேண்டியதுதான். நியாயமான காமிய வழிபாடு அதுல வந்து தவறே கிடையாது. நியாயமா. இதுக்கு மட்டுமே அங்க போறது. அது கிடைச்சுட்டா, அதுக்கப்புறம் சுத்தமா இறைவனால தான் கிடைச்சதுங்கிறத மறந்துட்டு, நான் தான் அவன வந்து படிக்க வச்சேன். நான் தான் அவனுக்கு வேலை வாங்கி குடுத்தேன். நான் தான் உதவி செய்தேன். இப்படித்தான் இருக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. முழு நீர் நம்ம முதல்ல நம்ம இல்லத்தார அவங்களுக்கு காப்பாக ஒரு ருத்ராட்சமும், ஒரு முழு நீர் அணியக்கூடிய பழக்கமும், நான் வந்து உணவு உண்ணும் முன்பாக திருநீர முழுமையா தான் வந்து உண்பது பழக்கம். ஒரு இதுல படிச்சேன், உணவு உண்ட பிறகும் வந்து அ ரொம்ப நாள் இவ்வளவு நாள் தெரியாம இருக்கு. தெரியும். அத படிச்சிருக்கோமே ஒழிய, அது வந்து உள்ளத்துல இல்ல. உணவு உண்ட பிறகும், நிறைவான பிறகும் மீண்டும் ஒரு முறை திருநீரை பூசிக்கொள்ள வேண்டும் என்று தான். எந்த அளவுக்கு இந்த திருநீர் பூசுறது? கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரேயாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான சேவடி சேர்வு. இதை விட ஒரு திருமூலர் வந்து மங்காமல் பூசிங்கிறார். விளங்கி தோன்றும் முடி சில பேரு நான் பூசிட்டு வந்தேங்கங்கிறாங்க. நம்மகிட்டயே வருவாங்க. ஏதோ கோயிலுக்கு உதவி அது ஏதோ வருவாங்க. அ என்னங்க நெத்தியில நெற்றியில ஒண்ணும் இல்லன்னா, இல்லைங்க காலையில பூசுனேங்க. அப்புறம் இல்ல. இப்ப நாங்கலாம் வந்து திருநீற்று பக்கணும் சாமியே பூதி பையர்ன்னு சொல்லியிருக்காங்க. திருநீற்று பக்கணும் சாமிய வச்சுட்டு வர்றாரு. பெரிய புராணத்திலயும் இருக்கு. திருமுறையிலேயே இருக்கு பூதி பையர். ம். எதற்காக இருக்கு? நம்ம உலக மக்கள்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும்னு பெருமானே வந்து அந்த விபூதி பை வைத்திருப்பதாக ஆச்சாரியர்களால் எதற்கு அவர் வந்து தவம் பண்றாரு? பாசுபத விரதம் இருக்காரு சாமி. அவருக்கு மேல யாருக்குமே இல்ல. அவர் எதற்கு தவம் பண்ணணும்? மக்கள் எல்லாம் எப்படி தவம் செய்ய வேண்டும் என்பதை வந்து இந்த உலக உயிர்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து புரிய வைப்பதற்காக ஒருங்கிணைந்தது. எதற்காக தனக்கு தானே பூஜை செய்றாரு? அவருக்கு மேல பூஜை செய்ய ஆள் கிடையாது. அதனால என்னன்னா, இந்த உலக உயிர்கள்னா எப்படி வந்து தன்னை பூசித்து, அதுக்கப்புறம் யோக நிலையை எய்தி, அதுக்கு பிறகு வந்து ஞான நிலையை எய்தி, த தன்மையினர்களாக்கி இந்த மாசுகளை நீக்கி தானாக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிற அந்த காரணத்தால தானே பண்றாரு. நம்ம திருமுறை படிக்கிறோம், அதை படிக்கிறோம், அதை படிக்கிறோம்ன்னு திருநீறு கூட முழுமையா பூசிக் கொள்வதற்கு வெட்கப்படுறது, கூச்சப்படுறது சமூகத்துல. பிற சமயத்தர்கள்லாம் பாருங்க, அவர்கள் வந்து இத போட்டுக்கிறாங்க. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும் சிலுவை போட்டுக்கிறாங்க. அவர்கள் வந்து ஃபுல்லாகி போட்டுக்கிறாங்க. தாடி ஏதோ ஒரு அடையாளம் அவருக்கு வைத்திருக்கிறார். அவர்கள் இன்னார் என்று பார்த்த உடனே தெரியுது. இங்க ஒண்ணுமே இல்ல. 2 கண்டானா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு உணர்வே கிடையாது. தேசிய உணர்வு கிடையாது. சமய உணர்வு கிடையாது. இறை உணர்வு கிடையாது. இந்த காரியத்துக்காக மட்டுமே இறைவனை வழங்குகிறது. எப்படி வந்து இறைக்காப்பு கிடைக்கும்? எங்க போகுதுன்னே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க இருக்கு. எதற்கு இத சொல்றேன்னா, "மேதினியில் சமங்கையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே." இப்ப புறப்புற சமயம் 2ஓட பொய் வந்து மிகுத்து நமது சமயத்தை அழிப்பதற்கு பலவாறாக அவர்கள் போராடி வருகிறார்கள். இல்லையா? அதே நிலை அங்க இருந்திருக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு. மேதினியில் சமன் கையர். கையர்னா கீழ் மக்கள்னர். சாக்கியர்கள்னா அவங்க பௌத்தர்கள். அப்ப இருந்தவங்க. பொய் மிகுத்தே. பொய் அங்க உள்ள அவர்கள் உள்ள உரிய ஞான நூல்கள்ல வந்த கருத்திலிருந்து பிறழ்ந்து பிற சமயத்தை அழிக்க வேண்டும் என்று எந்த சமயத்திலயும் சொல்லல. அழிக்க வேண்டும் என்று. பொய்யெல்லாம் வந்து புனைந்து பரப்பி, பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்காரிய அறிவு. இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தின்னா, அங்க மறைகளை ஓதக்கூடிய அந்தணர்கள்ட்டயே வந்து அறிவு இருந்திருக்கு அப்போ. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி அருமறை வழக்கம் குறைஞ்சுகிட்டே வருது. அவர்களும் வந்து பொருள் நாட்டத்தால இப்ப இருக்கக்கூடிய நிலை தான் அப்போ இருந்திருக்கு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே வந்து சாமிய வியாபார பொருளாக வைத்து பொருள் ஈட்டுவதற்காகவே வந்து பயன்படுத்தக்கூடியவர்களாக கிட்டத்தட்ட ஒரு 80% அப்படிதான் இருக்கிறார்கள். அந்தணர்களாக இருக்கட்டும், சிவ ஆச்சாரியார்களாக இருக்கட்டும், சிவாச்சாரியார்களாக இருக்கட்டும், மற்ற இன பூசகர்களாக இருக்கட்டும். அவர்கள மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. பூசிக்க வந்திருக்குன்னு சொல்லி பல்வேறு ஆலயங்கள்.
பூசிக்கக்கூடியவர்களும் எப்படி வந்து ஒரு வியாபார பொருளாக அங்க இருக்கக்கூடிய இறைவனை வைத்து வியாபாரப்படுத்தக்கூடிய இந்த நிலை அப்பொழுது இருந்து ஆதி அருமறை வழக்கம் அருகி. அப்ப அதுதானே அர்த்தம். மறை வழக்கம் இல்லாத மாபாவிகள்னு சொல்ற வருது நம்ம பார்க்க போறோம். ஆதி அருமறை வழக்கம் அருகி அரணடியார்பார் சிவபெருமானுடைய அடியார்கள் எல்லா இனத்தவர்களும் அந்தணர்கள் முதல் வந்து அனைத்து குலத்தவர்களையும் எல்லோரையும் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அரண் அடியார்கள் அடியார் என்று சொல்லிக்கொண்டு நான் இறைவனுக்கே ஆட்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இல்லங்களிலே குடும்பங்களிலே ஊர்களிலே தேசத்திலே வாழக்கூடியவர்கள் ஊதி சாதனம் போற்றல் பெற செய்யாது. விபூதியை வந்து அதோட பெருமையை அறியாம அந்த ஏதமிழ் சீர் எந்தவித குற்றமும் இல்லாத சிவபாத இருதயர் தான் இடருள்தார் மனத்து இடர். ஐயோ இப்படி எல்லாம் போயிட்டு இப்ப நாம நினைக்கிறோம், நடராஜன் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? இதே போல அவர் வந்து இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வேண்டுமே இறைவா என்று சொல்லி வேண்டி எனக்கு ஒரு இதற்காகவே இதை நிலைநிறுத்துவதற்காக இந்த சைவத்தை நிலைநிறுத்த வேத நெறியை நிலைநிறுத்துவதற்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அங்கே தில்லையிலே ஆடக்கூடிய சிற்றம்பலனுடைய திருவடியை வேண்டி பெற்றது. அது வந்து அந்த பகுதி அந்த பயனை எப்பொழுது அவர் வேண்டினாரோ அதற்கான விடையாக அந்த செயலாக்கமாக செய்யக்கூடிய அதோட பயனை விளைவிக்கக்கூடிய பகுதியை நாம் அந்த அற்புத நிகழ்ச்சிகள்லாம் அங்க செந்தமிழ் சொக்கரே அங்கே வந்து ஞானசம்பந்தரோடையே உயிருக்கு உயிராக உடனிருந்து மேலோங்கி இந்த செயலாக்கமா செய்யறாரு. ஞானசம்பந்தர் செயலே இல்லை, ஞானசம்பந்த பெருமானே இங்கே பிறப்பித்து அவதரிக்கை செய்து அவரை கருவியாக வைத்து செந்தமிழ் சொக்கனே இதையெல்லாம் நிகழ்த்துகிறார் என்ற உணர்வு உங்களுக்கு வரும். நம்ம பார்க்க நம்ம வந்து தொடர்ந்து அந்த இதுல இருந்து கொஞ்சம் லேசா அப்படி சொல்லிடுறேன். சமணர்களுடைய அவர்கள்லாம் வந்து சைவர்கள் வாழ் மடத்துல ஞானசம்பந்தர் இருக்கிற மடத்துல போய் தீ வைத்து விடுகிறார்கள். தீ வைத்தவுடன் அது செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றார்கள் செய்யனே பொய்யராம் அவனவர்கள் புகழும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேன். கர்நாடக தத்துவம். அஞ்சல் என்று அருள் செய்ய ஆளவாய் பஞ்சம் செய்து அமனர் குழுவும் சூழர் பஞ்சவன் தென்னன் பாண்டியர்க்காக இப்படியாக 10 பாடல்கள் சொல்லி பையவே சென்று ஏன்னா பாண்டி மாதேவியோட மங்களனானக்கா இருக்க வேணும். அவர் மீண்டும் சைவத்திற்கு வர வேண்டிய நிலையெல்லாம் இருக்கிறது. அவனுக்கு ஒரு அபராதம் ஒரு தண்டனையாக வந்து இந்த அங்க போய் வெப்பு நோய் அவனுக்கு போயிட்டு எரியுது. எல்லாரும் அவர்களெல்லாம் அரண்மனை வைத்தியர்கள்லாம் பாக்குறாங்க, எதுவுமே தீர்ல. இவர்கள் அந்த புறப்புற சமயத்தார்கள்லாம் மயில் பீலியால தேடி போயிடுது. இந்த தமிழ் திருநீற்று சக்தி செய்யல அங்கே நோக்கக்கூடிய கூட ஏனைய அது வரையில நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்கிறதுதான். ஆனால் சூரியன் உதித்தவொன்னே என்ன ஆயிடுது? இந்த 5 எழுத்து மந்திரம் வந்தோடனே திருநீர் வந்து திருநீற்று ஒளி வந்தோடனே என்ன ஆயிடுது? எல்லாமே எடுத்து போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவனுக்கு வெப்பு நோய் வந்து விடுது. மங்க இருக்கிற சேரும் குலைச்சரியா இருக்கும் தெரியுது. துடிக்கிறான் மன்னன், எல்லாரையும் அகன்று போங்கிறான். அவன் இருக்கக்கூடிய அறை முழுவதுமே வந்து கண்ணன்று அப்படி இருக்கு. அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு துன்பத்தை, அதாவது சமயம் எந்த சமயத்தில் நீ வந்து பிறப்பிக்கப்பட்டாயோ அந்த சமயத்துல நீ யாரும் வர வேண்டாம். பிற சமயத்தார்கள் யாருமே நமக்கு தேவையில்லை. நமது சைவ சமயத்திலிருந்து இந்த வேத நெறியிலிருந்து பிறந்து வேறு நெருக்கி சென்று நீங்கள் மீள வேண்டும் என்றால் எத்தகைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற வரலாறு தான் நின்ற சீர் நெடுமாறனுடைய வரலாறும் நமது திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு. நம் கண் முன்னே இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். மறந்தும் வந்து இது நம்ம இதுல பிறப்பித்திருக்காது. இதன் வழியாக இதை வந்து முழுமையாக கற்றுக்கொண்டு இறைவனை நோக்கி நாம்
செலுத்தப்பட வேண்டும் என்று இப்படி இருக்க வேண்டும். இந்த சலனமே இருக்கக்கூடாது. பல பேர் கற்றவர்களே வந்து போயிடுறாங்க. எதுக்கு போயிடுறாங்கன்னா, காசுக்காக விலை போயிடுறாங்க. அவ்வளவு இழிநிலை என்ன கொடுமையெல்லாம் பண்ண போறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, மன்னனுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துடுச்சு. அவரிடம் சொல்றாங்க, இது வந்து நேற்று வந்து இவர்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள். கழுமலத்திலிருந்து வந்த அவரோட பாலராவாயராகிய அந்த திருஞான சம்பந்த பெருமான் தங்கியிருந்த திருமணத்திலே தீயை வைத்து விட்டார்கள். அதனால்தான் அதன் பயனாக, அதன் விளைவாக அந்த குற்றத்தை நீங்கள் அதற்கான தண்டனை உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதற்கு வேறு பரிகாரமே இல்லை. அவர் வந்து பார்த்தால் அன்றி இது தீராது என்றவுடன் அவனுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அரண்மனையில இருக்கக்கூடிய வைத்தியர் தான் இந்த தேசத்திலேயே பெரிய வைத்தியம் இருப்பான். ஆனா அரண்மனையில அரகுர வைத்தியம் எழுதிப்பான். என்னென்ன முறைமை இருக்கோ, இந்த சிகிச்சை முறைமை இருக்கோ, உடல் சிகிச்சை முறைமை அத்தனை பேரும் இருப்பான். அங்க ஜோதிடர்கள் இருப்பாங்க. இவர்கள் வந்து மந்திரங்கள்லாம் செய்யறாங்க. யாராலும் வந்து தீர்க்க முடியலங்கும் போது வேற வழி இல்லைன்னா ஒரு மூளையில வந்து தள்ளி ஒரு 2 சுவர்களும் சேரக்கூடிய இருக்கக்கூடிய மூளையில தள்ளி ஒரு குத்து விட்டா வேணா அவன் ஏதாவது ஒரு வழி கிடைச்சா போதும்ட்டு. அப்ப என்ன ஆயிடுது, அவனுடைய அந்த கொள்கையில இருக்கக்கூடிய உறுதிப்பாடு எல்லாம் உடைஞ்சிடுது. அவன் கண் முன்னாலேயே அதுவரை வந்து அவர்கள் செயல்படுத்திய மந்திரங்கள் வேலை செய்யலையே. இது அறிவாங்கிய அந்த சமய கருத்துக்களை எல்லாம் உணர்ந்தவன், இந்த நூலை படித்தவன், அந்த மந்திரங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆற்றலை வந்து செய்யும். அவர்கள் ஏதாவது எழுதி தீயில போட்டாங்கன்னா எரியாது, ஆத்துல உட்கார்னா ஓடாது. சிவ சிவா. அது வரையிலும் வந்து நீர்ல போட்டாங்கன்னா நிற்கும். அப்படிப்பட்ட மந்திர ஆற்றல் உள்ளவர்கள் அவர்களாலேயே தன்மை வந்து இந்த நோயிலிருந்து விடுவிக்க முடியும். துடிக்கக்கூடிய நிலையில ஏதாவது ஒரு வழி, ஏதாவது லைட் இன் எ டன்னல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு இருண்ட ஒரு ஒரு அறையில அடைக்கப்பட்டவனுக்கு ஒன்றுமே இல்லாம இருந்தப்ப லேசா ஒரு சிறிய ஒரு ஒளிக்கீற்று கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆகா, இந்த பக்கம் ஏதோ வழி இருக்கு, சூரிய ஒளி வரும். அதே போல ஒரு சூழ்நிலையில இவர்கள் சொல்லும்போது அவரை அழைத்து வாருங்கள். அது உங்களால முடியும்னா அழைத்து வாருங்கள்ன்னு சொன்னோனே, இவர்கள் அங்கிருந்து வராங்க. அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா, ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் இசையன்றி மண்ணில் வளரும் மதிக்கொழுந்தை, தேனற்ற மலர்ந்தொடுக்கும் தேனற்ற மலர் கொன்றை செஞ்சடையான் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பு கண்ணு குளிர கண்டார்கள் என்று பார்த்து அவர் திருவழியில விழுந்து அவர்கள் என்ன ஆச்சுன்னு அவர்கள் எழுப்ப உள்ள நிலையை அந்த நிலையை என்று சொல்ல, நீங்கள் வந்து அவரை வந்து காக்க வேண்டும் என்று சொல்ல, நீங்க வந்து ஆவது அழிவது எல்லாம் அவன் செயல் இறைவனோட செயல், என்னோட செயல் இல்லை. நீங்க இப்படி வந்து வினவுறீங்க. அமனராகும் பாவகாரிகளை நோக்கும் பழுது உடன் நீங்க வெல்ல. அவர்களை வந்து காண்பதே பழுதுங்கிறார். காண்பதே தவறுங்கிறாங்க. புறப்புற சமயத்தாரோட வந்து நட்பு வைத்திருப்பது நம்ம அந்த அளவுக்கு வைத்திருப்போம். நல்லவர்கள் இருக்கிறார்கள் இல்லைன்னு இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க, அதிகமா போனோம்னா அவர்களுடைய நிலை மாறி விடுகிறது. அவங்க வந்து மூளை சலவை செய்யப்பட்டு நமக்கு எதிராக வந்து திரும்பி விடுகிறது. அதனால அந்த இதே வேண்டாம். இதுக்கு வந்து சைவ நெறிமுறையை வந்து கடைபிடிக்கணும். நம்ம வேத நெறியிலே குலத்துல பிறந்தவனே வந்து இறை இழிவு செய்யறான்னா அவனை விட்டு விலகு. அதை விட்டு வந்து பாவம் இல்லை. இவ்வளவுலாம் திருமுறை படிச்சுட்டு வேதத்தை படிச்சுட்டு எல்லாமே கற்றுவிட்டு திருவாசகம் முற்றோதல் செய்து விட்டு நமக்கு எதிரான எதிர்நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் வேத நெறிக்கு, சைவ நெறிக்கு, நமது ஆலயங்களுக்கு எதிர்நிலை எடுக்கக்கூடிய மக்கள் நம்மளிடம் வந்து சூழ வாழ்ந்தார்கள் அவரை விட்டு தயவு செய்து நம்ம வந்து விலகி, இல்லை என்றால் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு நாம் துணை போனால் அந்த அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை நாம் வந்து இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதுதான் இங்க நடக்கும். அவர்களை பார்க்க கூட கூடாது. ஆவதும் அழிவதும் எல்லாம் அவன் செயல். அமனராகும் பாவகாரிகளை நீக்கும் பழுது உடன் நீங்க வெல்ல சேவுயர் கொடியினார்தான் திருவுளம் அறிவேன். அப்போ வந்து நீங்க கேட்குறீங்க, அவர்களை வந்து அவர்களுடைய தீமை, அவர்களால் ஏற்படக்கூடிய தீங்கை அழித்து சைவத்தை நிலைநாட்ட விடைக்கொடியை இருக்கு இல்லையா, விடைக்கொடியை ஏற்றிய பெருமானுடைய திருவுளம் அறிவேன்னு சொல்லி வாங்க நாம் அங்கே மதுரைக்கு அங்கே ஆலவாயங்களை போய் நேரடியாக சொக்கநாதரை பார்ப்போம், அவருடைய திருவுருளை வேண்டுவோம் என்று சொல்லி அங்க போய் இறைவன் திருமுன்பு என்ன சொல்றாரு, நோக்கிட விதியிலாரை. அவர்களை வந்து பார்க்க கூட அவர்களுக்கு வந்து வந்து தகுதி இல்லாதவர்கள்னு அர்த்தம். நோக்கியான் வாதி செய்ய தீக்கணல் மேனியானே திருவுளம் திருவுலகை
நோக்கி அவன் பார்த்து செய்ய அவங்க பார்க்க கூட தகுதி இல்லாதவர்கள் அவர்களை போய் நான் பார்த்து அவர்கள்ட்ட நான் வந்து வாதம் செய்வதற்கு உங்களுக்கு திருவுளம் இருக்கா பெருமானே என்று சொல்லி அங்க கேட்கிறாரு. அப்பதான் இந்த காட்டுமா உரி என்று சொல்லி ஒரு திருப்பதிகத்தை எடுத்து பாருங்க. அதுதான் நம்ம வந்து போன வகுப்புல தொடங்கணும். அதற்கு முன்னணி சொன்னேன். 67வது ஐயா கொஞ்சம் தடங்களா வருதுங்க ஐயா சாமி. ஓ கொஞ்சம் வீடியோ ஸ்டக் ஆகுது சார். ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க ஐயா. ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க ஐயா. 2 முறை தடங்கள் ஆயிடுச்சுங்க ஐயா. ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க, சரியாயிடும். ஏதாவது கால் வந்துச்சுங்களா? இல்ல இப்ப இல்ல, முன்னாடி வந்து அதான் நீங்க பேசும்போது கால் ஒண்ணு வந்துருச்சு, அதான் ஸ்டக் ஆயிடுச்சு. நீங்க ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க, என் மங்களா இருக்கு. நெட் ஆஃப் வைஃபை ஆன் பண்றேங்க. ஐயா ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க ஐயா, சரியாயிடும். வெளில தான் போறேன், போக மாட்டேன். சகப்படுத்துங்க ஐயா. சிவா சரியா இருக்கா? ஐயா சரியா. வைஃபையும் இருக்கு, சியோ இருக்கு, ரெண்டுமே ஆன்ல தான் வச்சிருக்கேன். ஏர்டெல் வச்சு தான் இப்ப சியோ மாத்திருக்கேன். பாவம் சமயத்துல சரிங்க. மூன்றாவது திருமுறை 47வது திருப்பதியும் கௌசிக பண்ணில வந்து பாடியிருக்காரு. இது ஆலவாய் ஈசன் திரும்ப திருப்பதியும். இது வந்து அவருக்கு இறைவன்கிட்ட வந்து இறைவனுக்கு திருவுளம் இருக்கா, இப்படி நான் வந்து செய்யணும். ஏன்னா நமக்குன்னு எந்த செய்வதும் இல்லாத ஆவதும் அடிவதும் எல்லாம் அவனும் செய்யும். இந்த சூழ்நிலையில இன்றைக்கு இந்த சூழல்ல அவர்களை எதிர்த்து வாதிட்டு அவர்களை வந்து இந்த நாட்டில இருந்து அழிக்கன்னு இவர் சொல்றது என்னன்னா, அந்த தேசத்திலிருந்து அந்த தீயோர்களை வந்து விலக்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே வந்து திருமுன்பு பாடுறாரு திருமான், காட்டுமா அது உரித்து காட்டுமா அது உரித்து உரிபோர்த்து உடல் நாட்டம் 3 உரை செய்வான் யான் வேட்டு வேள்வி செய்ய அமன் கையரை ஓட்டிவாது செய்ய திருவுளமே என்று சொல்லி இந்த முதல் பாட்டு. காட்டுமான்னா இந்த யானையை உரிக்கிறார் இல்லையா, இந்த தாருகா முனிவர்களால் ஏற்பட்ட அந்த உரிய போர்த்துகிறார். ஏன்னா இந்த பிரகாசத்தை யாராலையும் வந்து பார்க்க முடியாது உலகோர் என்று சொல்லி அதே காட்டுமா அது உரித்து உரி போர்த்து. உரின்னா அந்த தோல், உரித்துன்னா கிழித்து எடுத்துன்னு அர்த்தம். அந்த தோல் உடல் நாட்டம் 3 அதை 3 கண்களை உடைய பெருமானை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடலை வந்து மூடனத்துக்காக அந்த உடல்ங்கிற சொல்லு அங்கே வருது. நான் வந்து உங்கள்கிட்ட விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். வேட்டு வேள்வி செய்யா உரை செய்வன் ஞானா நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வேட்டு வேள்வி செய்யா அம்மன் கையறை, அந்த வேதாகம வேள்விகளை எல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் செய்யாதவர்கள், அவர்கள்லாம் இதெல்லாம் விழல் என்று சொல்லக்கூடியவர்கள். இதெல்லாம் வந்து தீது, இதனால் வந்து இந்த பயணம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இதை இழித்தும் பழித்தும் பேசக்கூடியவர்கள், செய்யாதவர்கள். இப்ப நம்ம வேள்வி செய்யணும்னா நீங்க அங்கே வேண்டாம், வேள்வி செய்வதற்காகவே தான் அந்தணர்களையே நியமித்திருக்காங்க. அந்தணர்கள் வந்து பெருமான் அவர்கள் வந்து பிறப்பே வந்து வேதங்களை முழுமையாக கற்று உணர்ந்து வேதங்களை ஓதி வேதங்கள் தொடர்புடைய பெருமானை மகிழ்விக்கக்கூடிய எண்ணிலா வேள்விகளை செய்வதற்கு மட்டும்தான் அந்த பிறப்பு. அதிலிருந்து அவர்கள் வேறு ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அங்க அந்த அந்தனர் என்ற நிலைப்பாடு அங்க செய்திருக்கிறது. அது போல சிவாச்சாரியர்களுக்கும் வேற வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஏனைய இனத்தவர்கள் எல்லோரும் வந்து வேத வேள்வி செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. நம்ம இல்லத்துல செய்யக்கூடிய சிவ பூசைகள் அது போல எல்லாம் இருக்கு இல்லையா, வழிபாடுகள், இதை வந்து செய்தா போதும். ஏன்னா ஒரு மன்னருக்கு என்னன்னா இந்த வேதாகம வேள்விகள்லாம்
அதே போலதானே வருது. இடங்கழி நாயனார் வரலாறு இருக்கு. அந்த மனுநீதி சோழன் வரலாறுலாம் இவர்களை எல்லாம் செய்ய வச்சு முழுமையாக மன்னன் காப்பு செய்து அதற்கான பொருள்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுத்து எந்தவித சிந்தனையும் புற சிந்தனை இல்லாமல் வேதங்களிலேயே, ஏன்னா வேதத்தின் பொருளாகவே இருப்பவர் நமது பெருமான். வேதங்களிலேயே அவருடைய சிந்தையை வைத்து அதை எப்பொழுதும் ஓதி கொண்டிருக்க வேண்டும். அதன் பயனாக நமக்கு பஞ்சபூதங்களும் என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும். அதற்குள்ள தேவர்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அது இதை செய்யாதவங்க இழிச்சும் படித்தும் பேசுகிறாங்க. நம்ம ஆளுங்க கூட என்ன நினைப்பான், எதையுமே கற்றுக்கொள்ளாம எவனாவது சொல்றதை கேட்டுக்கிட்டே சொல்றான். எதுக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு பொருள் எல்லாம் போடுறாங்க. இவ்வளவு இன்னைக்கு நேற்று ஒரு மகா ருத்ர வேள்வி திருவேள்விக்குடி திருத்தத்துல என்னோட இதுல முகநூல்ல எல்லாம் பகிர்ந்திருக்கேன். கிட்டத்தட்ட அந்த பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருள்களே ஒரு 15,000 அளவுக்கு 20,000 நெய்யெல்லாம் சேர்த்தீங்கன்னா அந்த ஏரியா இது மட்டுமே ஒரு 30,000 ரூபாய்க்கு இருக்கும். அவ்வளவு ஒரு சிறப்பான மகாருந்திரம் என்று சொல்லி ஒரு வேள்வி 2 நாள் முதல் காலம் என்று சொல்லி இப்படி எல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு உண்பொருள் எல்லாம் போடுறாங்க. இது எத்தனையோ ஏழை இருக்கான், சாப்பாடு இல்லாம இருக்கான், பால் எல்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம்னு இறைவன் ஏத்துக்கிறாரா? இறைவன் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையாங்கிறது நம்ம ஆளுகளே சில பேர் கூட அப்படிலாம் சிந்தனை போகும். இவ்வளவு நல்ல பொருள் இருக்கு, இவ்வளவு பழக்கம் இப்படி போடுறாங்களே, இவ்வளவு இப்படி போடுறாங்களே, இவ்வளவு பேரிச்சம்பழத்தை போடுறாங்களே, திராட்சை போடுறாங்க. இறைவன் ஏற்றுக்கொள்கிறாருங்கிறது திருமுறையில ஒரே பாட்டு. நண்பர்கள்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. கட்டக்காட்டில் நடமாடுவர், கட்டக்காட்டில் நடமாடுவர் யாவருக்கும் காட்சி உண்டார். சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த திருவேல்விக்குடி திருப்பதியத்துல பாடியிருக்காரு. 30 இல்லை பிறப்பதும் இல்லை என்று ஒரு பதியம் பாடுறாருல, இல்ல 2வது பாட்டு. கட்டக்காட்டில் ஐயா திருப்பி ஸ்டக் ஆகுது ஐயா. கேட்கலங்க ஐயா. கேட்கல சாமி. காணொளி தடைப்பட்டு நிக்குதுங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நான் பேசுறது படம் மட்டும் இல்லையா? ஆமாங்க, அப்படியே நிக்குது. என்கிட்ட கரெக்டா தானே இருக்கு. இப்ப வருதுங்கய்யா, இப்ப வருது. இப்ப பேசுங்க. இந்த நெட் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்றது? பிராட்பேண்ட் இருக்கு, அதுதான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல கட் ஆச்சுன்னா சியோவும் இருக்கு, டக்குன்னு அதுக்கு ஓடிக்கும். ரெண்டும் ஆன்ல வச்சுட்டேன். சரிங்கய்யா. இப்ப அதான் மாறி மாறி வரும்போது ஸ்ட்ரக் ஆகும். சரி. சரிங்கய்யா, நல்லது. என்ன பண்ணா இந்த பாட்டு இந்த பாடலை நீங்க நடராஜன் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நம்ம வேள்வியில போறதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றானுங்களா? அதுல 30 இல்லை என்ற தொடக்கத்துல 7ஆம் திருக்குறள்ல திருவேள்விக்குடி அது 2வது பாடல். கட்டக்காட்டில் நடமாடுவர் யாவருக்கும் காட்சி உண்ணார், சுட்ட வெந்நீர் அணிந்து ஆடுவர் பாடுவர், தூய நெய்யால் வட்ட குண்டத்தில் எரி வளர்த்து ஓம்பி மறைபயில்வார், அட்ட கொண்டு உண்பது அறிந்தோவேல் நாம் இவருக்கு ஆட்படுவோமேங்கிறது பாட்டு. இறைவனை நகைச்சுவையாக இப்படிலாம் செய்வாரு, இதெல்லாம் போடுறாங்க, இதெல்லாம் போய் சாப்பிடுறாருன்னு நாங்க இவருக்கு ஆட்பட மாட்டேங்க அப்படின்னா என்ன பொருள்னா, இவரை தவிர எங்களுக்கு வழி இல்லையா அவருக்கு அவங்க ஆட்படுவோம்னு தான் அர்த்தம். ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் தான் சாழல்வோன்னு சொல்லி பூசுவதும் வெந்நீர் பூசுவதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் கொண்டென்ன ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழல்வோங்கிற மாதிரி. அதே போல தூய நெய்யால் வட்ட குண்டத்தில் எரி வளர்த்து ஓம்பி, அந்த முத்தி வளர்க்குறாங்க, எரி வளர்த்து ஓம்பி மறைபயில்வார்,
மறையை வந்து இப்ப வேதங்களை சொல்றீங்க, நம்ம திருமுறைகள்லாம் வேள்விகள்லாம் செய்யறாங்க, திருமுறைகளை எல்லாம் சொல்றோம் இல்லையா? மறை பயில்வார். அட்டன்னா கொடுக்க, சேர்க்கன்னு அர்த்தம். பொருளை வந்து சமர்ப்பிக்க. அட்ட கொண்டு உண்பது அறிந்தோமேல். அவர் வந்து உண்றாருங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இவருக்கு போய் நம்ம ஆட்பட்டிருக்க மாட்டோமே. ஆனா என்ன செய்யணும், வேற யாருமே இல்லையே அப்படி என்று பொருள் அப்படி எதிர்மறையா எடுத்துக்கொள்ளாரு. இப்படி வந்து ஒரு இந்த வேதாகம வேள்விகள் இருப்பதால் தான் பஞ்சபூதங்கள் அந்த மழையை வந்து அதாவது அதாவது கொடுக்க வேண்டியது. அதுதான் வாழ்க அந்தணர் வானவர் ஆடினம் வீழ்க தன்முனுள் வேந்தன் உவங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்மனை வையகமும் துயர் தீரவு. அதுதான் மன்னன் எதற்கு வாழணும்னா அந்தணர்களை காக்கணும், அந்த பசுக்களை காக்கணும், அந்தணர்கள் வேதாகம வேள்விகளை செய்யணும். அதையெல்லாம் மகிழ்ந்து அந்த வானவர்கள் இருக்காங்களே பஞ்சபூதங்களுக்கு வானம், காற்று, தீ, நீரு, மண்ணு. இதற்கான அதிகாரம் பெற்றவர்கள் யாரு பெரும்பாலான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து இயல்பா எந்த அளவுக்கு மழை வேணுமோ, எந்த அளவுக்கு தீ வேணுமோ, எந்த அளவுக்கு காற்று வேணுமோ, எந்த அளவுக்கு வானம் வந்து வெடிச்சு செதறாமல்லாம் இருக்கணுமோ, பூமியில வந்து பூகம்பம் வராமல்லாம் இருக்கணுமோ, அதையெல்லாம் வந்து காத்து முறையாக கொடுப்பார்கள். இந்த வேதாகம கேள்விகள் செய்வதாகிறது தான் அது உலக அறிய வந்து பகர்ந்து ஆங்கிலத்தை எழுத்து போனது. ஆக இந்த வேதாகம கேள்வி ரொம்ப முக்கியம். அதற்காக தான் இந்த இதை சொல்றேன். அதனாலதான் இதை சொல்றாரு. வேட்டு வேள்வி செய்ய அமங்கையரை ஓட்டி வாது செய்ய திருவுடைமை பெருமானே, அவர்களை நாங்கள் வந்து ஓட்டி அவர்களோடு நாம் வந்து வாது செய்வதற்கு உங்களுக்கு திருவுளம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாமே அறிந்தவர், முக்காலமா உணர்ந்தவர். இல்லைன்னா புத்தரோட அமனை பாதையில் அறிவிக்கும் மன்னல் திருநீரு செம்மை திறமைன்னு அங்க பாடியிருப்பாரா? அவர்களோடு தான் வந்து என்ன செய்ய போறங்கிற எல்லாமே தெரிந்தவர் தான். இறைவன்கிட்ட கேட்கிறார். இப்ப அது அப்ப என்ன செய்யணும், இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்திய அவர்களிடம் வாது செய்ய திருவுளம் இருக்கா என்று கேட்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் முன்னதே சொல்லிட்டார் இல்லையா? அடுத்து எழுதப்பட்ட மத்த யானையின் ஈரூரி மூழ்கிய அத்தனை. மத்தம்னா இந்த முகப்பு பகுதி இருக்கு பாருங்க, அதை வந்து சொல்லுவாங்க. மத்த யானையின் அதோட மயக்கம் கூட ஒரு பொருள் உண்டு. ஈரூரி முடியும்னா இது உறுத்து காட்டிய முடிய அத்தனை தந்தையை என்னதான் பொருள் அது. அணி ஆளவாய் அழகிய பொழில்களால் சூழப்பட்ட ஆளவாய் அங்கிருந்து சொல்றாருல்ல, பாடுறாருல்ல சொல்றது. அணி ஆளவாய் பணி பொய்த்தவன் பொய்த்தவன் தவ வேடம்னா பொய்யாகிய வலிய தவ வேடம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அதையே வந்து செய்து கொண்டு பணியாக செய்து கொண்டிருப்பவர். பொய்யை வந்து சொல்வதையும் பொய்யை பெருக்குவதும் பொய்யாக அந்த காரியங்களை எல்லாம் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று அருள்லாம் அவனுக்கு பெற்று தருவேன்லாம் சொல்லி செய்யறாங்கல்ல. அப்படி தவ வேடம்னா இப்ப தவத்திலேயே பொய் தவம். என்ன இங்கே நம்ம ஆளுகளே நிறைய இப்ப கிளம்பிட்டானுங்க. அங்கங்கேயும் ஒரு ஏதாவது கட்டி ஒரு வியாபார பொருளாக்கிட்டா அதற்குன்னு ஒரு கூட்டத்தை வந்து வைத்துக் கொண்டு யாரோ ஒரு அம்மா அதை போல வருது. அதுக்கு ஒரு 10 பேரை வைத்துக் கொண்டு அப்படிலாம் பண்றாங்க. இப்ப எல்லாம் வேடிக்கை இப்ப வந்து இந்த ஊடகங்கள்ல பாக்குறோம். ஊடகங்கள்லாம் வருவதற்கு முன்பு எவ்வளவு கெடுகள் வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டது இறைவனை வைத்துங்கிறது யாருக்குமே தெரியாது. நமக்கெல்லாம் தெரியாது. இப்பொழுதே அப்படிலாம் செய்யறாங்க இல்லையா? பணி பொய்த்தவன் தவ வேடராம் சமன் சித்தரை, அதாவது தீமையே சிந்திக்க. இந்த இடத்துல சமன் சித்தர்னா தீமையே சிந்திக்கக்கூடியவர், நல்லதையே சிந்திக்காதவர்கள். தாங்கள் வாழ்வதற்கு அதர்மத்தின் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். அப்படி சொல்லணும். சித்தரை அழிக்க திருவுளமே, திருவுளம் இருக்கா பெருமானே இருக்காது. மண்ணகத்திலும் வானிலும் எங்குமாம் திண்ணகர் திரு ஆளவாய், ஆளவாயாய் அருள் எங்கும் உறுதியாக நின்று இங்கு விட்டிருக்கக்கூடியது. மண்ணுல மட்டும் இல்ல, விண்ணுல மட்டும் இல்ல, எங்கேயுமே திண்ணகமாகனா வழியே இருக்கக்கூடிய திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானே, எங்கும் உறுதியாக இருக்கக்கூடிய பெருமானே, அருள் எனக்கு அருள் செய்ய. பெண்ணகத்து எழில் 2வது பாட்டு. மத்த யானையின் ஈரோடு மொழி அத்தனை அன்னை ஆளவாய் பணி பொய்த்தவன் தவவேடனான் சமன் சித்தரை அழிக்க திருவுள்ள தீமையே கருத்திலே கொண்டவர்கள், சித்தத்திலே கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அவர்களை வந்து அவர்களிடமிருந்து அந்த தீமையை அழிக்க என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்களை இந்த நாட்டிலிருந்து விளக்க அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மண்ணகத்திலும் வானிலும் எங்குமா, இந்த பூமியிலும் சரி வானிலும் சரி எங்கேயுமா திண்ணகத்திற்கு ஆளோ எங்குமே நெருங்கியிருக்கக்கூடிய ஈசன் அவன் இருக்க இயல்பானான் சாழலோ என்று சொல்லி இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பொருள்? இப்பதான் வந்து பையன் நல்லா படிச்ச திருமுறையெல்லாம் நல்லா ஆழ்ந்து கற்ற பையன்.
அவர் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய இலங்கேஸ்வரனுக்கு தான் வந்து ஈஸ்வரன் பட்டம் சாமி கொடுத்தாரு. சாமி ஒண்ணு கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல ஈஸ்வரன். அவருக்கு ராவணன்னு அழுகு ஒண்ணு பேரு அந்த பட்டம் தான் கொடுத்துருக்காரு. அது எந்த திருமுறையிலயும் வந்து பாத்தீங்கன்னா, ராவணனை வந்து இலங்கையர் மன்னன், இலங்கையர் கோன், இலங்கையர் காவலன், இலங்கைக்கு இறைவன், இலங்கைக்கு கோமன், இலங்கை வேந்தன், இலங்கை தலைவன் இப்படிதான் வந்து என்ன ஐயா, ஏதாவது ஒரு நெட்வொர்க் வைங்கய்யா. ஐயா, ஒய்ஃப் பிராட்பேண்ட் மட்டும் ஐயா, ஐயா அதனால வந்து மண்ணகத்திலும் வானிலும் எங்குமாம் நீக்கமர எங்கேயும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமை எல்லையே கிடையாது. எல்லையில்ல எம்பெருமான்னு சொல்றோம்ல. அருள் பெண்ணகத்து எழில் சாக்கிய பெய்னா அதாவது பெண் துறவியரிடையில் பெண் அகத்து எழில்னா பெண் துறவியரிடையில் சாக்கிய பேயமன் அண்ணா அதாவது பேய்கள் போல உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிடித்ததை வந்து கொண்டது விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பேய். அவன் தென்னர் கற்பழிக்க திருவுள்ளமே எழுதிங்கன்னா தென்னர்னா அந்த தின்னர், அதாவது குண்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த திண்ணகத்துன்னு வந்துச்சு இல்லையா, அதை போல தின்னர்னா உறுதியாக இருப்பவர்கள், குண்டர்களாக இருப்பவர்கள், தகாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். கற்பழிக்க திருவுடைமைன்னா இதுக்கு என்ன பொருள்னா, அவர்கள் பொய்யாக கற்பித்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதை வந்து அழிக்க என்று பொருள். இதை வந்து ஒரு பாடலை பற்றி எவனோ ஒரு அவன் தான் சொல்றான்னு கேட்கிறவனுக்காவது அறிவு இருக்கணும். இப்படி எல்லாம் வந்து ஞானசமுந்தர் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு. அது ஒரு இங்க போகும்போது ஒரு 12 வயது இருக்கும். நான் மதுரையில இருக்கும்போது அதிகமாக வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த அவர் சுற்றி வந்த பயணம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பின் வரலாறுகள்லாம் பார்க்கும்போது ஒரு 12, 11 முதல் 12 வயது இருக்கக்கூடிய கற்பழிக்க திருவுள்ளம் என்ன அந்த இடத்துல அவர்கள் கற்பிதமாக வந்து பொய்களை புனைந்து சைவத்தை இழுத்தும் பழித்தும் பேசி அவர்கள் கொள்கைதான் உயர்ந்தது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்களே, அதை அழிக்க திருவுள்ளமே. அதுதான் அது உண்மையான பொருள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இகழ்ச்சி குறிப்பாக அப்படி சொல்றாரு. அடுத்தது 4வது பாடல். ஓதி ஓத்தறியா அமன் மாதரை வாதில் வென்று அடிக்க திருவுளமே ஆகிய திரு ஆலவாய் அண்ணலே நீதியாக நினைந்து அரசு. தர்மத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். பெருமானிடம் சொக்கரிடம் வந்து வேண்டுகிறார். ஓதி ஓத்தறியா அமன் மாதரை சொல்றார். ஆதர்னா அறிவில்லாதவர். அதாவது வேதம் ஓதி ஞானம் அறியா என்ற வேதம்னா நம்ம வந்து அந்த வடமொழியில வந்துதான் கற்க வேண்டுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு மாதவம் செய்த தென் திசையில வாழக்கூடிய தமிழர்களுக்காக அந்த வேதத்தை தமிழிலே கொடுத்திருக்காரு. தமிழ்ல வந்து திருமுறைகள் வழியாக வந்து பொதுவாகவும் புராணங்கள் வழியாகவும் இல்லாம சாஸ்திரங்களையும் நம்ம வந்து தமிழ்ல பெருமா நமக்கு கொடையாக கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப நாம் ஓதுவது வேதம், இப்ப நான் பேசுவது வேதம், நீங்கள் கேட்பதும் வேதம். இதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் வந்து வேதம் தான் இப்ப நான் வந்து ஓதிக்கொண்டிருக்கேன். இதை வந்து செய்யாதவன் ஓதி ஓத்து அறியா. ஓத்து அறியன்னா ஓதுதல்னு பேரு. அறியாத அதை வந்து வேதம்னா என்ன, ஓதுவதுன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. பேசுறாரு. அறியா அமன் ஆதரை அறிவிலாரை வாதி வென்றழிக்க திருவுளமே. அவர்களுடன் நான் வாதி செய்து அவர்களை வெல்ல நான் விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் திருவுளம் பற்றுகிறீர்களா பெருமானே, எனக்கு வந்து உங்களுடைய திருவுள குறிப்பை அறிவிக்க வேண்டும் என்று சொல்றார். ஆதியே தொடக்கமே இல்லாதவர் திரு ஆலவாய் அண்ணலே என்னுடைய பெருமானை தலைவனை நீதியாக நினைந்து அருள் செய்வீர்கள். நடுநிலையுடன் நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு கொடூரமாக இருந்து நமது சமயத்தை அழிக்க வருகிறார்கள், நம்ம சமயத்தை சார்ந்தவர்களை இழுத்தும் பழித்தும் பேசுகிறார்கள். இந்த ஆலவாயிலே மதுரை மாநகரிலே இந்த பாண்டிய நாட்டிலே திருநீரை வந்து அடியவே முடியாத அளவுக்கு ஒரு இடரை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மன்னனையே சூழ்ச்சி செய்து
அகமாற்றம் செய்வித்து அவர்களுடைய சமயத்திலே சேர்த்து இருக்கிறார்கள். இந்த இழிவெல்லாம் நீக்க வேண்டும் அல்லவா? நீதியாக ஆனால் நீதியோடு எங்களுக்கு நீதியை வழங்க வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் நீதியை வழங்க அதற்கு உங்களுக்கு திருவுளம் இருக்கிறதா பெருமானே என்று வையமார் புகழாய் அடியார் தொழும் செய்கையார் திரு ஆளவாயாய் செய். வையமார் தொழும் உலகம் முழுவதும் இறைவனை போற்றி உலகம் முழுவதும்னா எப்படி சாதாரணமா தெரியாதவனா அப்படி போடுவான் கண்ணு இல்லமா தான் ஆரம்பிப்பான். முதல்ல உடம்ப சாமி கொட்டணும்னு முதல்ல பிறந்தவனே முதப்பிறவிலேயே சாமியாவது பூதமாவது ஏதுறான்னு சொல்லி ஏன்னா விலங்கு இதுக்கெல்லாம் போய் அதுல ப்ரமோஷன் ஆகுறது தானே மனித நிலை. அப்போ அவனுக்கு அந்த இறை வழிபாட்டு உணர்வே இல்லாம தானே இருப்பான். அதனால உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்பது தொல்காப்பிய சூத்திரத்துல உள்ள கருத்து. உலகம் என்பது உலகம்னு போச்சா உயர்ந்தோர் உயர்ந்தோர்னா யாரு சிவநெறியில சென்றார்களோ இறைநெறியில செல்கிறார்களோ இல்ல வேத நெறியில உள்ள பல்வேறு பிரிவுல இறைவனை நோக்கி தம் உயிரை செலுத்துகிறார்களோ விதியால் அவர்கள் தான் உயர்ந்தோர். அந்த வையமான புகழ் இப்படி எல்லாவற்றையும் கற்று இந்த வையத்தில் வாழக்கூடிய பெரியோர்களால ஞானியர்களால சித்தர்களால மறையோர்களால புகழத்தக்க பெரும் பொருளாக இருக்கக்கூடிய புகழ்தக்க பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே என்று வையமார் புகழாய் அடியார் தொழும் செய்கையார் திரு ஆளவாய். இங்க பாத்தீங்கன்னா தொழுது போற்றி பரவப்படும் அடியவர்கள் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அடியார் தொழும் செய்கையார்னா தொழுது போற்றி பரவப்படும் செய்கையை உடைய அடியாறுகளால் திரு ஆளவாயில் இருக்கு. அப்படிப்பட்ட அடியார்கள் திருக்கூட்டத்தின் தலைவனாக இங்கே வீட்டில் அவர்கள் சூழ வீட்டிருக்கக்கூடிய ஆளவாயை வீட்டிற்கு பெருமானை நீங்கள் சொல்லுங்கள். ஒரே எனக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லுங்க. கையில் உண்டு உழலும் குணங்கையரை பையவாது செய்யும். அவர்கள் என்னன்னா கையை குளிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கிருமிகள்லாம் ஏற்படும் அப்படிலாம் ஒரு கோட்பாடு. கீழே நடக்க மாட்டாங்க. இரவுல உணவு உண்ண மாட்டாங்க. இந்த விளக்குல பூச்சி பட்டு செத்து போயிடணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை உள்ளவர்கள் கையில ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க சமைச்சு சூழ நிற்பான். கை அப்படி நீட்டுக்கு உள்ள ஒட்டே போடுறது சாப்பிடுவாங்க. அது ஒரு பழக்கம். கையில் உண்டு உழலும் ஏதோ கொள்கையே இல்லாம உழலுதல்னா என்ன விலங்குகள்லாம் தான் உழலுதல்னு சொல்றது இல்லையா? உழலும் அமன் கையர்னா கீழ் பையவாதம் செய்ய திருவள்ளுவர் மெதுவா சென்று அவர்களோட வாதம் செய்யணும். இறைவா உங்களுக்கு திருவுளம் உள்ளதா என்று சொல்லி நாடு சேர் வயல் தண்டலை மிண்டிய தேரலார் திரு ஆளவாய் யாய் செப்பாய். நாடு சேர்னா நாட்டுக்கெல்லாம் நடப்பட்டு இருக்கக்கூடிய வயல்கள்லாம் தண்டலைன்னா இந்த குளிர்ந்த அந்த வயலிலும் மருதல்ல அந்த சூழலில் கோயில்கள் நிறைந்து இருக்கக்கூடிய தேரலார்னா தேன் விழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பொழிலால் சூழப்பட்ட திரு ஆலவாயிலே வீட்டிருக்கக்கூடிய இறைவனே செப்பாய் செய்து வீரிலா தவ மோட்டு பெருமைகளே இல்லாத தவ மோட்டு அம்மன். மோட்டுன்னா மொட்டுத்தன்மைன்னு அர்த்தம். அம்மன் வேடரை அந்த அவர்கள் ஒரு வேடம் தரித்திருக்கிறார்கள். அவர்களை சீரிவாதி செய்ய திருவுடைமை. எனக்கு அவ்வளவு சீனாங்க ஞானசம்பந்த பெருமானால் பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா அவன் சைவர் வாழ் திருமணத்துக்கே தீ வைத்தானா எவ்வளவு பெரிய கொடியவன் சொல்லி ஒரு ஞானியாக இருந்தாலும் பரஞானியாக இருந்தாலும் இயல்பாக சைவத்துக்கு எதிராக ஒரு செய்கை செய்வோரை நோக்கி சீறி எழக்கூடிய அந்த மனநிலை. ஆச்சாரியாரை திருஞான சம்பந்த பெருமான் பூழியர்கள் வெப்பொழித்த புகழியர்கள் அடி போட்டுன்னு சும்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்றது இல்லை. அந்த திருஞான சம்பந்த பெருமானுக்கு உள்ள ஒரு குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நீ எதிர்த்து அவனுடைய நீ எதிர்த்து என்ன சூழல் என்ன சொல்றாரு என்ன அவன் ஒண்ணு சொன்னாலும் எதிர்த்து அவன்கிட்ட பேச அவன் வேறு ஏதாவது செய்வானா அதுக்கு தக்கவாறு எதிர்த்து நான் செய்யணும். எப்படிப்பட்ட ஒரு ஞானாசிரியர் நமக்கு சீரி உண்மையால் அப்படின்னு சொல்ல
ஐயா வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதுங்க ஐயா. வரல. அதான் நீங்க ஒரே ஒரு லைன் ஐயா, மொபைல் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு வெறும் லேண்ட்லைன் மட்டும் வைங்கய்யா, வைஃபை மட்டும் வைங்கய்யா. இது பண்ணலாம், பிளைட் மோட்ல போடலாமா? ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு எடுத்துருங்கய்யா. போட்டு பேசலாம். எடுத்துக்க ரெண்டுத்தையும் ஒண்ணு மொபைல் டேட்டாவும் வைஃபையும் ஒன்னும் ஆன் பண்ணாதீங்க ஐயா. ஆமா, அது என்னன்னு தெரியல, ரெண்டுமே ஸ்டக் ஆகுது. நீங்க ஒன்னே ஒன்னு வைஃபை மட்டும் பிராட்பேண்ட் மட்டும் வைங்க சாமி. ஆமா, வைஃபை மட்டும் வைங்க, ஸ்டக் ஆகுது. வந்துருச்சுங்கய்யா. அதுவும் கொஞ்சம் உதறுது இப்போ. வைஃபை மட்டும் வச்சிருக்கேன். வைஃபைல வச்சிருக்கீங்க, அதான் நெட் ஸ்லோவா இருக்கு ரொம்ப. ரீசார்ஜ் பண்ணீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. சிவபெருமானே, ஒரு வருஷத்துக்கு ஒரு ரீசார்ஜ் பண்றது என்ன விளையாட்டு பண்றீங்களா? ஐயா ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க, சரியாயிடும். சிகப்பு கொடுத்துட்டு வெளியே போங்க. முதல்லதான் ஒரு தடவை வந்துட்டான் வெளில. இல்ல அந்த மொபைல் மட்டும் நெட் மட்டும் இதோ வைக்கிட்டுமா, ஜியோ மட்டும்? ஜியோ மட்டும் வைங்க. அப்படி வச்சுக்கோ. ரெண்டு கிளாஷ் ஆகுது. நல்லா வருமே நெட்வொர்க், உங்களுக்கு சூப்பரா இருக்குமே, பக்காவா இருக்கும், தெளிவா. பிராட்பேண்ட் இருக்கு, இன்னைக்கு ஏதோ கோளாறா இருக்கு. அதான் ஒரு முறை ஃபிளைட் மோட் போட்டு வாங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவ நெறிச்செம்மல் சிவ திருக்கா சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய இணையதளத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக சற்று தாமதமாக கொண்டிருக்கிறது. சிவபெருமன் திருச்சிற்றம்பலத்தில் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கோம். அருமைங்கய்யா, அருமை அருமை. சரியா வந்திருக்க? சரியா வந்திருக்குங்க ஐயா. ஜியோ மட்டும் வச்சிருக்கேன், பிராட்பேண்ட் கட் பண்ணிட்டேன். சரிங்க, பேசுங்கய்யா. பண்டு அடிதவத்தால் சரி, பயிர்வாழ் தோறும் தொண்டருக்கு இல்லையான்னா, பண்டைய நான் மிகச் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நாமம் பயிலப்பட்டேன்னு சொல்லுவார்ல சுந்தரமூர்த்தி சாமிகள். அது போல பண்டுன்னா மிக தொன்மை காலம் தொட்டு உங்களுடைய திருவடியே வந்து பயின்றிருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் எளிவந்த பிரானாக, எம்மானே எளிவந்த பிரானைங்கிறார்கள். எளிவந்த தொண்டருக்கு எளியாய் திரு ஆளவாய் அண்டனை, அந்த அண்டங்களை எல்லாம் அனைத்து அண்டங்களையும் பண்ணிட்டு ஏக தலைவனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமானே, அமன்கையரை வாதிலில் சென்றடித்து உலர திருவுளமேன்னா, சென்றுன்னு அந்த இடத்துல இலகுவாக விட்டுக் கொள்வதற்கு, அதை உலர திருவுளமேன்னு வளைத்து அடித்து அவர்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி, இவர் ஒண்ணு சொல்ல அவர்கள் ஒண்ணு சொல்ல, அதுக்கெல்லாம் வந்து தக்கவாறு பதில் சொல்லி அவர்களுக்கு வந்து சொல்வது பொய் என்று சொல்லி அந்த சபையிலே வைத்து பார்த்து செய்வதற்கு திருவுளம் இருக்கா என்று சொல்லி அப்படி கேட்கிறார். அடுத்தது 8வது பாடல் எப்பொழுதுமே ராவணன் பாடல், அது எங்கே கொண்டு வராரு. அரக்கன் தான் கிரி ஏற்றவன் தன் முடி செருக்கினை தவிர்த்தாய். அவன் கிரின்னா மலையை வந்து தூக்குனான். அரக்கன் என்ன ராவணன் அவனுடைய முடியை வந்து காயப்படுத்திட்டார்ல. 8 10 தோள்களும் 20 கைகளும் எல்லாமே நசுக்கி அதுக்கப்புறம் தான் அறுபடுறாரு. செருக்கினை தவிர்த்தாய் என்ன, அவனுடைய தான் என்ற அகந்தையை வந்து தவிர்த்தாய். திரு ஆளவாய் பறக்கும் மாண்புடையன்னா, பரந்த புகழை உடையவனே என்ன, எங்கேயுமே பறக்கும் மாண்புடையன்னா, எங்கேயுமே உலகம் எங்கேயுமே இறைவனோட பெருமை எங்கேயுமே தானே இருக்கு. அவர்கள் என்னென்ன சமயத்தை வழியாக போகிறாரோ, ஏதோ ஒரு இறைவனை சுட்டுகிறார்கள்னா, எப்படி எவர் வந்து வணங்கினாலும் அந்த பெருமானை தானே சுட்டோம். அதுதானே உண்மை. பறக்கும் மாண்புடையாய் அம்மன் பாவரை, அதாவது பாவியரின்னு அர்த்தம்.
மறைவழக்கம் இல்லா மாபாவிகள்னு அவர் சொல்லுவார். பின்னால வருது. கரக்கவாது செய்ய சொல்லணும்னா மறைய செய்ய. இந்த திரு ஆலவாயிலிருந்து முற்றிலுமாக அவர்களை அகற்ற பாண்டிய நாட்டில மொத்தம் அகற்றுவதற்கு அதற்கான காரணமாக நான் வாது செய்வதற்கு இறைவா உங்களுக்கு திருவுளம் இருக்கிறதா என்று கேட்கிறாரு. அடுத்தது கழிக்கரை படு மீன் கவர்வார் அமன் அமன் அழிப்பறை அழிக்க திருவுள்ளமே. அதாவது கழிக்கரை படு மீன் கவர்வார்னா அந்த புத்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதாவது உயிரை கொல்லாமைங்கிறது அவங்களுடைய சமயத்துல உள்ள நெறி. தானாக மீன் வந்து பட்டுதோ இல்ல யாராவது பிடித்து அதை வியாபாரப்படுத்துறோம்னா அதை வாங்கி சாப்பிட்டா வந்து பாவம் கிடையாது. நாம ஆடை வந்து அறுத்து சாப்பிடக்கூடாது, மாட்டை அறுத்து சாப்பிடக்கூடாது. வேறு யாராவது அறுத்து அதை வந்து விட்டுறாங்கன்னா அது சாப்பிட்டா அது குற்றம் இல்லை என்று வேற வழி இல்லாம அப்படியெல்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ஆச்சாரியார் வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க. அவர்கள் வந்து வேற வழி இல்லாம நம்ம சமயத்தை விட்டு இல்லைன்னா ஓடிடும், எல்லாரையும் சைவம் மாறுறாருன்னா எப்படி இருப்போம்? அதுக்காக யார்ட்டையும் சொல்லாதீங்கிறான். உணவு முறையை பத்தி நான் சொல்லவே ஏன்னா எனக்கு யாருமே சொல்லாம தானாக நான் வந்து விட்டேன். இல்லையா? ஒரு வயசு வரையிலும் வந்து விட்டு அப்ப சைவர்களோட வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு, பழடியார், புத்தடியார்லாம் தொடர்பு ஏற்பட்ட உடனே உள்ளுணர்வே தோன்றி ஒரே நாள்ல வந்து நம்ம அதே போல வந்து அவரவர்களும் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தகுதியின்மை கிடையாது. உணவு முறை என்பது ஒரு தகுதியின்மை கிடையாது. அதை வந்து நம்ம பெரிய புராணமே நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு இதுதான் அது. ஆமா. அமன் பாவரை கரக்கவாது செய்யணும்னு அதாவது கழிக்கரை படுவார் மீன்கவர்னா அவர்கள் வந்து அந்த மீனை எல்லாம் பிடிச்சு உண்ணுவார்களாம். பிடிக்க மாட்டாங்க. பிடிச்சு வைத்து விக்கிறான் பாருங்க அதை உண்ணுவாங்க. அமன் அழிப்புன்னா நன்மார்க்கங்களை இருக்கு இல்லையா? நல்ல ஒரு வேத நெறிகள்லாம் இருக்கு. தர்ம நெறிகள் எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து அந்த இதுல சமணத்துல சொல்றாங்க. அவர்களை அழிக்க திருவுளமே. அவர்கள் இந்த ஊர்ல இருந்து அழித்து வெளியேற்ற திருவுளமேன்னு அர்த்தம். தெளிக்கும் பூம்புணர் ஒலிக்கின்றன அர்த்தம். தெளிக்கும்னா ஒலி கொஞ்சம் தண்ணி வரும்போது ஓசை வருதுல்ல அதை சொல்றாரு. தெளிக்கும் பூம்புணல் சூழ்ந்து புனலால் சூழப்பட்ட என்ன வைகை இருக்கு. அங்க வயல்கள்லாம் இன்னும் இப்பயே நிறைய அந்த சோழவந்தான் பக்கம்லாம் போகும்போது எவ்வளவு வயல்லாம் இருக்கு மதுரை. அப்போ வந்து பழைய காலத்துல எப்படி இருந்தது? சுற்றிலும் வந்து நஞ்சை நிலங்களால வந்து சூழப்பட்டு தானே இருந்திருக்கு. தெளிக்கும் பூம்புணல் சூழ் திரு ஆலவாய் மழுப்படை உடை மைந்தனே நல்கிறேன். மைந்தன்னா வலியவன் அர்த்தம். மைந்தன்னா மகன்னு சொல்லுவான். மைந்தனாங்கிறாங்கல்ல, மைந்துங்கிறது வலிமைன்னு பேரு. மைந்தன்னா வலியவன் பேரு. அதுல இந்த இடத்துல நம்ம திருமுறையில எங்க வருதோ அப்படி நீங்க வந்து கருத்தில் கொள்ளுங்க. மழுப்படை உடை மைந்தனே, மழுப்படையை கையில் வைக்கக்கூடிய பெருமானே நல்கிடே. எனக்கு அருள் நல்கி எனக்கு தயவு செய்து அனுமதி கொடுக்கிறாரு. முதல்ல திருவுளமே திருவுளமேன்னு கேட்டவரு 10வது பாடல்ல வந்து என்ன பண்றாரு? அருள் நல்க வேண்டும் பெருமானேன்னு கேட்கிறாரு. அதுவரையிலும் இன்னும் வந்து அவருக்கு இது கிடைக்கல. இறைவனுடைய கைகையோ ஒரு உணர்வோ திரும்பி கிடைக்கல. 11வது பாடல். செந்தனா முரளும் திரு ஆலவாய் மைந்தனே. வண்டுகள்லாம் வந்து முரளக்கூடியது. செந்தனா முரளும் திரு ஆலவாய் மைந்தனே அன்று வல் அமன் அவசர சொந்தமார் தமிழ் கேட்ட. அன்று என்றால் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இன்றைக்கு தான் அது வந்து குறிக்கும் என்று தமிழால் கேட்ட சொல்றாரு. விழுங்கியன்னு சொல்றாரு. செந்தனா முரளும் திரு ஆலவாய் மைந்தனே, ஆலவாயில் இருக்கக்கூடிய வலிய பெருமானே அன்று வல்ல அமன் ஆசர அன்று அங்கே நிகழக்கூடிய அன்றைய நாளில வந்து நிகழக்கூடிய வலிய அமனுடைய அவர்கள் இருப்பதால் ஏற்படக்கூடிய ஆசை என்றால் குற்றம் அது வந்து முற்றிலுமாக அற்று போகுமாறு சந்தமார் தமிழ் மெய்ஞான சம்பந்தன் சந்த இசையோடு வந்து தமிழை இசைத்து பாடக்கூடிய மெய்யையே உரைக்கக்கூடிய ஞான சம்பந்தன் சொல் பகரும் பழி நீங்கு. இது யாரு வந்து பகர்கிறார்களோ யாரு வந்து இதை வந்து பாடுகிறார்களோ யார் வந்து பொருளை உணர்கிறார்களோ யார் வந்து பொருளை உணர்ந்து பிறருக்கும் உரைக்கிறார்களோ யார் கேட்டு உணர்ந்து இதை பயில்கிறாரோ அவர்களுக்கு வழியே வந்து வராது, நீங்கிவிடும். பாவம் வழியெல்லாம் வந்து அவர்கள் மீது இருந்தால் நீங்கிவிடும். இந்த திருக்கடை காப்பிலே ஒரு அற்புதமாக வந்து இவன் என்ன செய்யறாங்க? இந்த மீன் கவர்றதை பத்தி சொன்னார் இல்லையா?
கழிக்கரைப்படும் மீன்கவர்னா மீன்கள் நீரை விட்டு வெளிவந்தது தானே இறந்து விடுவதால் அது கொலையாகாது என்பது அவர்களோட கொள்கையா. மீன் வந்து வெளியில வந்துட்டுதுன்னா அது தானாவே செத்து போடுது இல்ல, பிடிச்சிட்டு வந்துடுறான்ல, மீனை பிடிச்சிட்டு வரான் வலையை போட்டு, அது தானாவே இறந்து போடுது இல்ல. அப்ப வந்து அது கொலை கிடையாது, அது தானா வந்து அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கானாம். இதை எப்படியாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டு. இந்த இந்த திருப்பதிகம் பண்ண உடனே அவருக்கு அந்த இறைவனுடைய ஆணை கிடைக்கல. இறைவன் வந்து திருவுள்ளம் பற்றாருங்கிற இது கிடைக்கல. ஏன்னா இந்த பாட்டுல வந்து மைந்தனே நல்கிடேன்னு வேண்டியிருக்காரு. மேலும் இவரிடம் வந்து ஒரு திருப்பதிகத்தை பாட வைக்க வேண்டும் என்பது மதுரையில இருக்கக்கூடிய சொப்பனோட உளமா என்பது தெரியல. வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் ஆதமில்லி அமர்ந்து தேரரை வாதை நின்றழித்த பாதி மாந்துடனாய பரமனே ஞானம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் ஒரு ஆதியை என்று சொல்லி ஒரு பாடி. அப்ப வந்து அப்பன் ஆதி அருள்னால்னு அந்த திருக்கடை காப்புல அப்ப அருள் பெற்று அதுக்கப்புறம் தான் அங்க வந்து மன்னனை அமைச்சரை அங்க போவாரு, அரண்மனைக்கு போவாரு. அந்த வருஷத்தை வந்து நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம். இந்த நெட்டு பிரச்சனை அது என்னன்னு தெரியல. எங்களுக்கு வந்து நான் பிராட்பேண்ட் இருக்கு, நான் இருக்கக்கூடிய இந்த அறையில பிராட்பேண்டோட இருக்கு, இப்ப ஜியோவும் ரொம்ப இருக்கு, ஏர்டெல்லும் இருக்கு. அது என்ன இப்ப ரொம்ப காரணம் தெளிவா தெரியல. இருக்கு. ஆ? ரொம்ப தெளிவா இருக்குங்கய்யா. ஓஹோ! அப்ப இத மட்டும் அப்ப நெட்ட மட்டும் போட்டா தெளிவா இருக்கும் போல இருக்கு. ஆமா நெட் இல்ல, ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்கய்யா. பிராட்பேண்ட்ல இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா ஜியோ நல்லா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு. சரி, சரி. ஜியோவும் இருக்கு, ஏர்டெல்லும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஆமா எல்லாமே சரிங்கய்யா. வருஷம் கட்டிடுறது. அப்பப்ப போய் இது பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. நல்லது. சரிங்கய்யா மிகவும் சரிங்கய்யா மகிழ்ச்சி. சரிங்கய்யா. சிவா. இப்ப நீங்க அதனால எனக்கு வந்து என்ன ஆகும்னா, முத நாளே இல்லைன்னா காலையில ஒரு நினைவூட்டல் இருக்கணும். இல்லையா? கண்டிப்பாங்கய்யா. இது கண்டிப்பா. முன்னாடியே வந்து அனுப்பிட்டீங்கன்னா, நான் எல்லாருக்கும் பண்ணிடுவேன். Facebookல முகநூலு, கட்புலன் கண்டிப்பாங்கய்யா. நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் குடுத்துறேங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்க சிவபெருமானே. நீங்களும் சொல்றீங்க, நான் அத செவி மடுக்கிறதே இல்ல. நல்லது. இல்ல உங்களுக்கு வந்து அதிக நீங்க பணிகள வந்து அதிகமா வந்து எடுத்து குடுக்குறீங்க. அதாவது ஒரு குதிரைன்னா கொள்ளை எவ்வளவு திங்கணுமோ அவ்வளவுதானே வைக்கணும். அதிகமா ஆமா. வந்து பணிகளை சுமத்தி கொண்டு இங்கேயே அத போல ஒரு அன்பர் இருக்காரு. எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு எதையுமே அப்படி செயல்படுத்த முடியாது. அப்படி இல்ல. ஆமாங்கய்யா. அப்புறம் அன்பர்கள்லாம் கண்டிப்பா. இருக்காங்க, செய்றாங்கன்னு சொன்னீங்க. நான் எப்படி கேட்டேன், ராத்திரி 11 மணிக்கு 11:30க்கு படுத்து எப்படிங்க 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? உடம்பு கெட்டு போடும் அப்படின்னு சொன்னேன். இல்ல சில அன்பர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்ன்னு சொன்னீங்க. நல்லது ஆமா. நடக்கட்டும். இறைவனோட திருவுதங்கள் எல்லாமே நடக்கட்டும். இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சுகமங்கள நாட்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்கய்யா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்பல் சிவ திரு சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். நிறைவு செய்வதற்கு முன்பதாக அரங்க ஐயா 2 வார்த்தை பேசுறீங்களா? செய்தி அவருக்கு போச்சா இல்லன்னு தெரியல. கேட்டீங்களா? அரங்க ஐயா இருக்கீங்களா? ஐயா வெளியில இருக்கேங்க. தொடர்ந்து சரிங்க பேசுங்க. சாமி. ஐயா 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 பேசுறது கேட்கும் போது நல்லதுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா திருவடி மகிழ்ச்சி வணக்கம். மகிழ்ச்சி. கேட்டீங்களா? அதுக்கு இணையதளம் தான் கொஞ்சம் இதுவாச்சுல்ல. பரவாயில்லைங்கய்யா. நமக்கு ஆ. எவ்வளவு பேசுறதுன்னு இருக்கோ அவ்வளவுதாங்கய்யா வரும். அதுதான் கொடுப்பேன். எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருக்கு அதான் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. அன்னைக்கு ஐயா ஆரம்பிக்கும் போது சிவபெருமானே சிவசிவா. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்த்து சொல்லிடலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல அக்தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
மீண்டும் ஒரு முறை வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றிங்க ஐயா. வணக்கம். சரி.